இன்றைக்குமா பாட்டி வீட்டில் அயிரை மீன்மா பாருங்கள், நல்லா அயிரை மீன் உயிரோடு துடிச்சிட்டு கிடக்கு பாருங்கள். நல்லா அதை ஒரு வெள்ளை தண்ணியில் வடிகட்டி அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றி வைங்கம்மா. அது பால் நல்லா குடித்து உள்ள அசடை பூரா கக்கிரும். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து நல்லா எடுத்து பார்த்தாச்சு. அதை நல்லா உப்பு போட்டு நல்லா விரவுங்கம்மா. உப்பு போட்டு நல்லா விரைய வச்சு நல்லா நீட்டாக நல்லா கழுவிடுவோம். நல்லா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையன்னு ஆகிட்டு பாருங்கள். அது நல்லா கழுவியாச்சு. கழுவி எடுத்து வச்சாச்சு. மீனை பாருங்கள், நல்ல கல் கணக்கு நல்லா இருக்குது. நல்ல விதை கணக்கு இருக்குது. நல்ல மீனாக இருக்குது. வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குன்னு வதக்கிக்கோங்கம்மா. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சு வதக்கிக்கோங்கம்மா. நல்லா வதக்கி வச்சும்போது ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் போட்டு தேவைக்கேற்ப மசாலா 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இது நான் 1/2 கிலோ மீனுக்கு பக்குவம் சொல்லுதம்மா. 1 கிலோ மீனை கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து அலசி வச்சுருக்க மீனை போட்டு தட்டியாச்சுமா. நல்லா தட்டி நல்லா கிளறிக்கோங்கம்மா. நல்லா கிளறி மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டு நல்ல பொடி மீனாலும் நல்ல விதையாக அப்படி கிடக்குமா. பாருங்க, மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.